அனைவருக்கும் வணக்கம். அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அரசு போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய கண்டக்டர் டிரைவர் பணி நியமனம் எப்பொழுது அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி எதிர்பார்ப்பும் எல்லாத்தையும் இருக்கு. கண்டக்டர் டிரைவர் மட்டும் இல்லாம ஆல் போஸ்டிங்க்கும் எப்ப அறிவிப்பு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நிலையில ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சட்டசபையில அமைச்சர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. சோ இந்த அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு, அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த பணி நியமனம் சம்பந்தமான அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்ற செய்தியை முழுமையாக பார்க்கலாம். சோ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்ததும் போக்குவரத்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எலெக்ஷனுக்கு முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு இல்ல, எலெக்ஷனுக்கு பிறகு புதிய கண்டக்டர் டிரைவர் தேர்வு செய்வதற்குண்டான வேலைகளும் நடக்கும். அதே மாதிரி இப்ப இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட்ஸும் அப்பதான் கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டா? சோ அது சம்பந்தப்பட்ட செய்தி தான் சொல்லியிருக்காங்க. புதிய டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்கள் தேர்வு செய்ய போறதா சட்டசபையில அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சோ விரிவா பார்க்கலாம் வாங்க. போக்குவரத்து துறையில காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது காலியாக நிரப்ப சட்டசபையில் அமைச்சர் தகவல் தெரிவிச்சிருக்காரு. சோ என்ன அப்படின்னா, போக்குவரத்து துறை காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பப்படும் என சட்டசபையில போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அப்புறம் சட்டசபையில நேற்று விடைகள் நேரத்துல சில கேள்விகள் கேட்கப்பட்டது. அப்ப அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதை பார்க்கலாம். கடந்த அதிமுக ஆட்சியில அதாவது கொரோனா காலத்துல போக்குவரத்து துறையில பஸ் ஓடாம நிறுத்தினாங்க. சோ அப்போ கண்டக்டர் மற்றும் டிரைவர் பற்றாக்குறையினால நிறுத்தினது அதிமுக ஆட்சி காலத்துல தான். எங்க ஆட்சி காலத்துல அப்படி கிடையாது. இப்ப புதிய பணி எடுத்திருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மற்ற இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பணியிடங்களும் எடுக்க போறோம், புதிய பேருந்துகள் வாங்குறோம், இது சம்பந்தப்பட்ட விரிவான தகவலையும் சொல்லியிருக்காங்க. சோ அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். சோ இதுதான் நடந்திருக்குது. சோ நீங்க கண்டக்டர் டிரைவர் பணிக்காக தயாராயிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான அறிவிப்பை நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அடிப்படையில் பார்க்கும்போது எலெக்ஷனுக்கு பிறகு நீங்க எதிர்பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு பிறகு இந்த கண்டக்டர் மற்றும் டிரைவர் இந்த அறிவிப்பு வரும். ரைட்டுங்களா? சோ இன்னொரு 3 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்டிங்கான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அதுக்கு முன்னாடி நோட்டிபிகேஷன் விடுவாங்களா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். ஆனா இது எடுக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. அதைத்தான் அமைச்சரும் சட்டசபையில சொல்லியிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களோட வீடியோக்களை சந்திக்கிறேன்.